18வது IPL திருவிழாவின் 33வது நாளான நேற்று நடைபெற்ற 42வது லீக் போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தனர். அதன்படி முதலில் பேட்டிங் ஆடிய பெங்களூரு அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக விராட் கோலி மற்றும் பிலிப் சால்ட் ஆகியோர் களமிறங்கினார்கள். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த இந்த ஜோடியில் சால்ட் 26 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்ததாக விராட் கோலியுடன் தேவ்தத் படிக்கல் ஜோடி சேர்ந்தார். இந்த ஜோடியில் அதிரடியாக ரன்கள் சேர்த்த விராட் கோலி தனது அரை சதத்தை பதிவு செய்து அசத்தினார். தொடர்ந்து சிறப்பாக ஆடிய அவர் 70 ரன்களில் ஆட்டமிழந்தார். மறுமுனையில் அதிரடி காட்டி வந்த படிக்கல் 26 பந்துகளில் தனது அரை சதத்தை பதிவு செய்திருந்த நிலையில் 50 ரன்களில் ஆட்டமிழந்தார். அவரைத் தொடர்ந்து படிதார் 1 ரன்னில் கேட்சானார். முடிவில் ஜிதேஷ் சர்மா 20 ரன்களும் டீம் டேவிட் 23 ரன்களும் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர். இறுதியில் பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 205 ரன்கள் எடுத்தது. ராஜஸ்தான் அணியின் சார்பில் அதிகபட்சமாக சந்தீப் சர்மா 2 விக்கெட்டுகளும் ஜோப்ரா ஆர்ச்சர் மற்றும் ஹசரங்கா ஆகியோர் தலா 1 விக்கெட்டும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 206 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ராஜஸ்தான் அணி களமிறங்கியது. தொடக்கத்தில் சூரியவன்ஷி 16 ரன்களில் ஆட்டமிழந்தார். மறுபுறம் ஜெய்ஸ்வால் அதிரடியாக விளையாடினார். பந்துகளை பவுண்டரி, சிக்ஸருக்கு அவர் பறக்கவிட்டார். தொடர்ந்து சிறப்பாக ஆடிய அவர் 49 ரன்களில் ஆட்டமிழந்தார். பின்னர் நிதிஷ் ராணா 28 ரன்களும் ரியான் பராக் 22 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். மறுபுறம் அதிரடி காட்டி வெற்றிக்காக போராடிய துருவ் ஜுரேல் 47 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் ராஜஸ்தான் அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன்கள் எடுத்தது. இதனால் பெங்களூரு அணி 11 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டிக்கான ஆட்டநாயகன் பட்டத்தை ஜோஷ் ஹெசில்வுட் தட்டிச் சென்றார். அடுத்ததாக இன்றைக்கான போட்டி 34வது நாளான இன்றைக்கு நடக்கக்கூடிய 43வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் சன் ரைசர்ஸ் ஐதராபாத் அணியுடன் மோதவுள்ளது. இந்த போட்டி சென்னையில் உள்ள M.A. சிதம்பரம் மைதானத்தில் இன்றைக்கு இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ளது.